ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடல மாவு வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாங்க. கடல மாவு ஸ்வீட்டுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஒரு 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துட்டு அதே 2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். 2 கப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இதை நம்ம பாக்கம் வர வரைக்கும் கலக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சர்க்கரை கரைஞ்சாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சர்க்கரை கரையை வச்சு கடல மாவில் அல்வா செய்கிற இல்லைங்க. 1 கப் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கப்பு கடல மாவு சேர்த்து எப்பவுமே கேஸு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டிக்குங்க. கடல மாவு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கிண்டி வரப்போ பாருங்க, இது நல்லா இந்த மாதிரி கிண்டி வரப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம காசி வச்சிருக்கிற சர்க்கரை பாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டிக்கலாங்க. நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா பக்குவமாக ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கலாம். கடல மாவு அல்வா ஸ்டவ் வந்து நம்ம ஜாஸ்தியாக வைக்கக்கூடாதுங்க, கம்மியாகவே வச்சுக்கணும். சர்க்கரை பாகு வந்து கெட்டியாக வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. சர்க்கரை கரைஞ்சாலே போதும். நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம 2 கப்புக்கு 2 கப்பு சர்க்கரை போட்டு பாக்கம் கலந்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கணும். நம்ம சர்க்கரை தண்ணி இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போங்க. இந்த மாதிரி நல்லா கட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ கடல மாவு அல்வா ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு இப்போ ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான ரெசிபி, நல்லா வந்திருக்கு கடல மாவில் அல்வா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லாஸ்ட்டு இது மேலே கொஞ்சம் பாதாம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஃபினிஷ்.